தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். ராமனுக்கும் தமிழர்களுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என்றும் சம்பந்தம் இருக்கு என்றும் இருவேறு சர்ச்சையான கருத்துக்கள் உள்ள நிலையில் அயோத்தி ஸ்ரீ ராமருடைய கோவில் சிலை பிரதிஷ்டை விழா சிறப்பாக முடிவுற்றது. பொதுமக்கள் அனைவரும் இந்தியா முழுவதுமே ராமர் கோவிலை நோக்கி புறப்பட்டு ராம தரிசனம் பெற இருக்கிறாங்க. இந்த நிலையில் தமிழர்களுக்கும் ராமர் கோவிலுக்கும் உள்ள தொடர்பு என்ன, அதற்காக ஏதாவது ஆதாரம் இருக்குதா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த காணொளி பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரத்னாகரர் வேடனாக, அதாவது வால்மீகி வேடனாக இருந்தபோது நாரதர் அவரை ராம பக்தராக மாற்றுவதற்கு அறிவுரை கூறி ராமன் என்ற பெயர் வாயில் வரவில்லை எனில் மரா என்று கூறும்படி கூறினார் என்பது வரலாறு. மாறன் என்ற தமிழ் பெயரிலிருந்து வந்ததுதான் ராமன் என்ற பெயர் என்பார்கள். தமிழர்கள் வழிபட்ட மானுட தெய்வங்களில் ராமரும் ஒருவர். அதற்கான ஆதாரங்களும் இருக்குது. அது மட்டும் இல்லை, வால்மீகிக்கு தமிழகத்தில் கோவில் இருக்குது. சென்னை திருவான்மையூரில் உள்ள மருந்தீஸ்வரர் ஆலயத்திற்கு அருகில் தான் இந்த வால்மீகிக்கு என ஒரு கோவில் இருக்குது. சுமார் 1200 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. அது மட்டும் இல்லை, வால்மீகி அந்த இடத்துல வந்து தங்கியதாகவும் அதற்காக அங்கே வால்மீகி நகர் என்று அமைக்கப்பட்டு வால்மீகிக்கு ஒரு கோவிலும் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு கூறப்படுது. 18ஆம் நூற்றாண்டில் ஆதாரமாக திருவருட்பிரகாச வள்ளலார் எழுதிய திருவருட்பா செய்யுள்ள ராமநாம பதிகத்தின் 2வது பாடல் கலைக்கடலே கருணை நெடுங்கடலே கானங்கடந்தடங்கடலே என்று தொடங்கும் பாடல்ல தசரதன் தன் குலமணியே தமியேன் உள்ள நிலைக்கண் உறும் ஸ்ரீ ராமவள்ளலே என்ற வரி வருகிறதன் மூலம் தமிழ் இலக்கியத்தில் ராமனை பாடியுள்ளார்கள். அடுத்த ஆதாரம் காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவிலில் உள்ள காமாட்சி அம்மன் சன்னதியில் கிடைத்த கல்வெட்டு. பொது ஆண்டு 941 முதலாம் பராந்தக சோழனின் 34வது ஆட்சி ஆண்டில் திரு அயோத்தி நின்றாளுகின்ற ஸ்ரீ ராகவ பெருமாளுக்கு நந்தா விளக்கெரிக்க மன்னனின் அரசியார் சீயபுவன சுந்தரமணியார் 10 களஞ்சி நெல் தானமாக கொடுத்ததாக தகவல் பொறிக்கப்பட்டிருக்கு. அயோத்தியில நின்று ஆளுகின்ற ராகவ பெருமாள் என்று ராமனை குறிப்பிட்டு ராமனுடைய கோவிலுக்கு விளக்கு எரிப்பதற்காக அரசியார் 10 களஞ்சி நெல் தானமாக கொடுத்திருக்கிறார் என்று குறிப்பிடப்பட்டதன் மூலம் 9ஆம் நூற்றாண்டிலேயே ராமனுக்கு கோவில் உள்ளது அப்படிங்கிறது தெரிய வருது. இதைவிட முற்காலமாக பொது ஆண்டு 863 பாண்டியன் மாறன் சடையன் 2ஆமுடைய ஆட்சி காலத்தில் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள நான்குநேரி மனோன்மணீஸ்வரர் ஆலயத்தில் உள்ள கல்வெட்டில் ஸ்ரீ ராகவேந்திர பெருமாளுக்கு வைத்த 10மா நிலம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. அதாவது ராகவேந்திர பெருமாள் அப்படின்னு இங்கே குறிப்பிடுறது எல்லாமே ராமனைத்தான். ராமனுக்கு 8ஆம் நூற்றாண்டுக்கு முன்னரே கோவில் இருந்ததாகவும் இந்த கல்வெட்டு வரகுண பாண்டியன் காலத்து கல்வெட்டாக இருக்கலாம் என்றும் குடந்தை சேதுராமன் அவர்கள் பதிவிட்டிருக்கிறார். அது மட்டுமில்லை, திருப்புகழில் முருக பக்தரான அருணகிரிநாதர் முருகனைப் போலவே ராமனையும் வர்ணித்துள்ளார். எந்தை வருக ரகுநாயக வருக மைந்த வருக மகனே இனி வருக. இதில் ரகுநாயக வருக என்பது ரகுகுலத்தின் நாயகன் ராமனை வரவேற்றிருக்கிறார். இதுவரை 8ஆம் நூற்றாண்டு வரை ராமர் கோவில் தமிழகத்தில் இருந்திருக்கு. அப்போ அதுக்கு முன்னாடி இருக்குதா அப்படின்னா, சித்தர் சிவவாக்கியர் நானாதேது நீயேதேது நடுவில் நின்றது ஏதடா கோணதேது குருவதேது கூறிடும் குலாமரை ஆனதேது அழிவதேது அப்புறத்தில் அப்புறம் ஈனதேது ராம 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 என்ற நாமமே என்று பாடுகிறார். இளங்கோவடிகள் இயற்றிய சமணர்கள் காப்பியமான சிலப்பதிகாரத்தில் தம்பியொருங்கான் போந்து சோவரனும் போர்மடியன் தொல்லிலங்கை கட்டளித்த சேவகன் சீர்கேளாத செவி என்ன செவியே என்றும் ராமனை புகழ்ந்தும், இது விட முக்கியமாக சங்ககால நூல்களான புறநானூறிலும் ராமனை பற்றிய குறிப்புகள் இருக்குது. இளஞ்சேட்சென்னி என்ற மன்னனின் அரண்மனையில் பாணன் என்றால் பாடகன். அவன் கிணைப்பாறையை கொட்டி வஞ்சித்துறை பாடல்களை பாடியதற்கு
மன்னன் விலையுயர்ந்த ஆபரணங்களை பரிசளித்தான். அதுவரை வறுமையில் வாடிய பாணன் அந்த ஆபரணங்களை கண்டதும் ஆர்வ மிகுதியில விரல்களில் அணிவதை காதிலும், காதில் அணிவதை விரலிலும், இடையில் அணிய வேண்டியதை கழுத்திலும், கழுத்தில் அணிய வேண்டியதை இடையிலும் அணிந்து கொண்டதை பார்ப்பதற்கு ராமனின் மனைவி சீத்தை ராவணன் கவர்ந்தபோது சீத்தை கழற்றி எறிந்த நகைகள் நிலத்தில் விழுந்ததும் அந்த நகைகளை குரங்குகள் எடுத்து தாறுமாறாக அணிந்து கொண்டதை கண்டவர்கள் நகைத்தது போல பாணனின் செயல் இருந்ததாக வர்ணித்து சங்ககால நூலான புறநானூறில் பாடப்பட்டிருக்கு. பாணனுடைய பாடலுக்கு எடுத்துக்காட்டாக இராமாயண கதையை குறிப்பிடுற அளவுக்கு சங்க காலத்திலேயே ராமனுடைய புகழ் ஓங்கி இருந்ததற்கு ஒரு அடையாளம். அதோடு அகநானூறு, பழமொழி நானூறிலும் இன்னும் பிற சங்ககால இலக்கியத்திலும் ராமனை பற்றி குறிப்பிருக்கு. தமிழகத்தில் ராமனுக்காக கோவில்கள் பல இருக்கு. அதில் குறிப்பிடத்தக்க கோவில் என்னெல்லாம் அப்படின்னா கோதண்ட ராமர் கோவில், ராமேஸ்வரம், மதுராந்தகம் எரிக்காத்த ராமர் கோவில், பத்ராச்சலம் கோவில், தெலுங்கானா கும்பகோணம் ராமசாமி கோவில், முடிகொண்டான் ராமர் கோவில், ரகுநாத் கோவில், தில்லை விளாகம் வீரர் கோதண்ட ராமர் கோவில். இந்தியா முழுவதுமே பல ஆயிரம் வருடங்களுக்கு முன் தமிழ் மொழி மூலமாகத்தான் ஒவ்வொரு மொழியும் உருவாகியிருக்கு. தமிழில் இருந்துதான் உலக மொழிகள் உருவானது என்றும் பல மொழியியல் ஆய்வுகளில் நிரூபிக்கப்பட்டிருக்கிற உண்மை. உலகெங்கிலும் தமிழனும் இந்து சமயமும் பரவி வாழ்ந்ததற்கான ஆதாரங்களும் வரலாறுகளும் உள்ளபோது ராமன் ஆதியில் வாழ்ந்த தமிழனாக ஏன் இருக்கக்கூடாது? ராமனும் கண்ணனும் கூட நீல நிறம் உடையவர்கள். நீலம் என்பது கருமைக்கு ஒப்பான நிறம். தமிழர்களுடைய நிறம் கூட மா நிறம் கலந்த கருமை தான். அதனால் தமிழனுடைய பெருமையை அளிப்பதற்காக கூட நீல நிறத்தில் மாற்றியிருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் ராம வழிபாடு தமிழகத்தில் இருந்திருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. சிவாய நம.